ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனோட ட்விஸ்ட். ஸோ ஃபாஃப் டு பிளஸஸை ரிலீஸ் பண்ணுறாங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியா வந்து ஆர்சிபிக்கு வராருங்கிற விஷயம் வந்து ரொம்ப வைரலாக பேசப்பட்டு வருது. ஸோ ஐபிஎல் 2025 பிரைமரி டார்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே வரும்போது ஆர்சிபியோட அந்த ஒரு மைண்ட் செட் அண்ட் பிளேயர் செலெக்ஷன் எந்த லெவலில் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ட்விஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனுக்கு இன்னுமே வந்து அஃபிஷியலாக எத்தனை பிளேயரை ரீட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் வெளியே வரவே இல்லை. ஸோ ஐபிஎல் 2025 பொறுத்த வரைக்கும் 4 பிளேயர்ஸ், அதாவது 3 பிளேயர் ரிட்டன்ஷன் ப்ளஸ் 1 ஆர்டிஎம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 6 பிளேயரை ரீட்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஎம் அப்படிங்கிறது ஒரு டீமுக்கு ஒரு ஆர்டிஎம் கார்டு இருக்குங்கிற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ 6 பிளேயர் ப்ளஸ் ஒரு ஆர்டிஎம் கார்டா இல்லை 5 பிளேயர் ப்ளஸ் ஒரு ஆர்டிஎம் கார்டா அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துல இன்னுமே அஃபிஷியல் ஆகலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு 6 பிளேயர் ப்ளஸ் ஒரு ஆர்டிஎம் கார்டுனா அது மெகா ஆக்ஷன் மாதிரியே இருக்காது. ஸோ 6 பிளேயர் ரிட்டன்ஷன் 5 பிளேயர் ரிட்டன்ஷன் வரும்போது கண்டிப்பாக ஃபாஃப் டு பிளஸஸ்லாம் உள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரிலீஸ் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு பெருசாக வராது. பட் அந்த 5 பிளேயர்ஸோ 6 பிளேயர்ஸோ வரலனா கண்டிப்பாக ஃபாஃப் டு பிளஸஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, ஸோ அவருடைய ஏஜ் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் டீமோட ஃபியூச்சர் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு ஃபாஃப் டு பிளஸஸ் வெளியேறுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்படி ஃபாஃப் டு பிளஸஸ் வெளியேறும்போது அவர் சிஎஸ்கேக்கு போவாருங்கிற விஷயம் அது வந்து ஒரு சைடு இருந்தாலும் அவரோட இடத்துல ஆட போகிற ஓவர்சீஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யார் அப்படிங்கிறது தான் மெயின் ஆஸ்பெக்ட்டு. ஸோ அந்த ஒரு இடத்துல டிராவிஸ் ஹெட் அந்த இடத்துல இருக்கிறாரு. ஏன் ப்ரோ டிராவிஸ் ஹெட்டெல்லாம் எஸ்ஆர்ஹெச் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து 3 பிளேயர் ரிட்டன்ஷன் தான் வச்சுருக்கோம். ஸோ 3 பிளேயர் ரிட்டன்ஷன் வைக்கும்போது கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் ஆலையும் டிராவிஸ் ஹெட்டை வந்து ரீட்டைன் பண்ண முடியாது. ஏன்னா அபிஷேக் சர்மாவும் அவங்க கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஓவர்சீஸ் பிளேயர் அப்படிங்கிற விஷயம் பார்க்கும்போது அங்கே பேட் கமின்ஸ் மாதிரியான பிளேயர்ஸும் உள்ளே இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு பெரிய அளவில் நீங்கள் எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்துட்டு டிராவிஸ் ஹெட்டையும் தாண்டி ஓவர்சீஸ் படையே அங்கே இருக்குது. ஸோ அதனால் வந்து டிராவிஸ் ஹெட்டை அவங்க ரிலீஸ் பண்ணி ஆப்ஷனில் பைபேக் பண்ணலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம டிராவிஸ் ஹெட்டை வந்து ஆல் அவுட்டாக பிட் பண்ணோன்னா நம்மளால் டிராவிஸ் ஹெட்டை உள்ளே கொண்டு வந்துக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இன்னொரு இடத்துல ஒரு இடைஞ்சலாக இருந்தது என்ன அப்படின்னா, ஓவர்சீஸ் பேஸ் அட்டாக் அப்படிங்கிறத சமாளிக்கிறதுக்கு ஒரு பிளேயர். ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா லாக்கி ஃபெர்குசன் நல்லாவே வந்து டீசெண்டான ஒரு பவுலர் தான். பட் அவங்க வந்து லாக்கி ஃபெர்குசனுக்கு வாய்ப்பு கொடுக்காம அல்சாரி ஜோசஃபை ஃபுல்லாக பேக் பண்ணி கொண்டு போனாங்க. ஸோ அது இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் லாக்கி ஃபெர்குசனுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போதும் ஸோ அவரோட பெருசாக ப்ரூவ் பண்ண முடியல. அதனால் நல்ல ஒரு அதிரடியான ஓவர்சீஸ் பேஸ் பவுலர் இந்த இடத்துல வேணும். ஸோ அந்த ஓவர்சீஸ் பேஸ் பவுலர் அப்படின்னு வரும்போது ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து ஸ்டார்க் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். ஸோ ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல் அவர் விளாடுவாரா அப்படிங்கிறது ஸ்டில் ஒரு அன்சர்டனிட்டியில் தான் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் அவர் வந்து ஃபுல்லாக விளாண்டார் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் T20 வேர்ல்டு கப்னு அவரே சொல்லியிருந்தார். ஸோ இந்த தடவை வந்துட்டு ஒரு விளாடுவாரா, அப்படியே விளாண்டாலும் ஃபுல் சீசன் ஆடுவாரா அப்படிங்கிற விஷயமும் அதுக்கு ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு வந்து ஒத்துக்கிட்டு அவருக்கு ஃபுல் சீசன் விளாடுறதுக்கு என்ஓசி கொடுப்பாங்களாங்கிற விஷயமும் இந்த இதை டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு இன்டர்நேஷ்னல் மேட்சஸை மைண்டில் வைங்கன்னு சொல்லி ஸோ அவங்க என்ஓசி கொடுக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆஸ்திரேலியா சைடில் இருந்தும் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் தான் அவங்க அந்த மாதிரி பண்ணலையே தவிர ஸ்டார்க்குக்கு இத்தனை வருஷம் ஐபிஎல் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் அவங்க மடக்கிட்டு இருந்தாங்க. அதனால் ஸ்டார்க்கோட அவைலபிலிட்டியை பொறுத்து ஸ்டார்க்கை கண்டிப்பாக நம்ம டார்கெட் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டீமுக்கு உள்ளுக்குள்ளே வந்துட்டு கேமரூன் கிரீன், கிளென் மேக்ஸ்வெல், வில் ஜாக்ஸ் மாதிரியான ஓவர்சீஸ் பிளேயர் இருக்காங்க. ஸோ அதில் எந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸை நம்ம வந்து டார்கெட் பண்ணுறோம், அதில் எந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸை நம்ம வந்து பேக் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் தான் இந்த இடத்துல மெயின் ஆஸ்பெக்ட் நம்ம சொல்கிறது. ஸோ இப்போ வந்துட்டு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அப்படிங்கிற க்ரைட்டீரியா வந்து எத்தனை பேரை நம்ம பேக் பண்ணாலும் நம்மளால் வந்துட்டு 4 பேர் தான் உள்ளே ஆட முடியும். இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஃபாஃப் டு பிளஸஸ் இல்லை அப்படின்னா டிராவிஸ் ஹெட்டை தான் உள்ளே எடுக்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ டிராவிஸ் ஹெட் உள்ளே வரும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல கேப்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓப்பனில் தான் இருக்கும். கேப்டன்சி ஓப்பனில் இருக்கும்போது கண்டிப்பாக விராட் கோலி கேப்டன்சி எடுக்க மாட்டார். ஏன்னா அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு ஃபுல் டைம் கேப்டன்சி அப்படிங்கிற ரோல்குள்ளே என்னை கொண்டு வராதிங்க, டீமோட நீட் இருந்ததுன்னா நான் கேப்டன்சி பண்ணுறேன் ஆஸ் அ பார்ட் டைமராக அப்படிங்கிறத அவர் அஃபிஷியலாக சொல்லிட்டாரு. அதனால் வந்து ஃபாஃப் டு பிளஸ் இல்லைனா அந்த இடத்துல வந்து கேப்டன்சி பண்ணுறக்கு ஒருத்தர் வேணும். ஸோ அந்த ஒரு இடத்துல ஹர்திக் பாண்டியா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு தரமான பிளேயர் தான். ஹர்திக் பாண்டியா அண்ட் கிங் கோலி அப்படிங்கிற அந்த ஒரு காம்பினேஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸில் இருக்கும்போது நிறைய ஹேட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த இடத்துல ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ ஒரு ஆர்சிபிக்குள்ளே வரும்போது அந்த ஹேட்ஸ் அப்படிங்கிறது ஸோ அவருக்கு வந்து பெரிய லெவலில் பாசிட்டிவாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆர்சிபியோட ஃபேன் பேஸ் எந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய லைன் அப்போ பார்க்கும்போதும் நமக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். ஸோ ஐபிஎல் 2025 ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபாஃப் டு பிளஸஸ் ரிலீஸ் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு
ஒரு விஷயத்தில் டெசிஷன் அப்படிங்கிறத எடுத்தே ஆகணும். சப்போஸ் ஃபாஃப் டு பிளஸஸை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல யார் வந்துட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மனாக இருக்கிறா அப்படிங்கிற விஷயத்துக்கும் டெசிஷன் எடுக்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனாக கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீடியாவில் ஒரு புதிய மீட் பண்ணுறேன். அன்றும் வந்து விடைபெறுவது கிரிக்கெட் சேனல்ஸ் தமிழ் அட்மின். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.